வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். பாருங்க, இந்த காமட்டன் கோயிலில் தெப்ப குளம், இது தெப்பம் இருக்கிறது. அந்த அந்த இது பாருங்கள், அதில் 3 பெருமாள் இருப்பார். அந்த நின்ற கோலம் அது கீழே இருக்குது, மேலே வந்து அமர்ந்த கோலம், அதுக்கு மேலே சயன கோலம்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளிக்கிழமை தான். எப்போ வெள்ளிக்கிழமை திறப்பாங்களாம் என்னன்னு தெரியல. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன், ஆனால் நல்ல கூட்டம் இருக்காங்க. இப்போது லைட்லாம் போட்டு வச்சுருக்கேன், யாரும் அலோவ் பண்ணல. அது தெரிஞ்சு நின்று பார்த்தா தெரியுது, இந்த இதில் தெரியல. சரியா தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? அதுதாங்க. மேலே வந்து சயன கோலம் இருக்கும், நடுவில் அமர்ந்த கோலம், அது நின்ற கோலம். ஓகேங்களா? பாருங்கள், நைட் வியூ சூப்பராக இருக்கும். டேயில் எடுத்தனா இந்த லைட்டு இதெல்லாம் வியூலாம் தெரியாது. ரொம்ப பர்ஃபெக்ட், சூப்பர், நல்லா இது பாருங்கள். அதான் மாமா, இந்த கோயில் சுற்றி இந்த விளக்கு வச்சுருக்காங்க. இதில் திறந்து இது ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ஒரு விளக்கு வைப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சுற்றி இருக்குது பாருங்கள். இது என்ன ஃபங்க்ஷன் டைமில் அது மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், பில்டிங் பாருங்கள். இது பாருங்கள், திறந்து காமிக்கிறாங்க. எப்படி இருக்கு அந்த ரைட் திறந்துட்டு உள்ளே வச்சுட்டு அது க்ளோஸ் பண்ணணும். அகல் விளக்கு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், லைனாக தாங்க பாருங்கள். குளத்தங்கரை இருப்பாங்க. ஓகேவா? துர்கை அம்மன் சரிங்களா? மேலே அது போட்டு வந்து வேண்டுதல் போட்டு வாங்க. இது எப்படி இங்கே அகல் விளக்கு வைக்கிறது, இது வந்து வேண்டுதல் போட்டுன்னு பேருங்க. யார் யார் என்னென்ன ப்ரே பண்ணுறாங்களோ அது நடக்கிற வரைக்கும் நடந்துச்சுன்னா இது லாக் பண்ணிட்டு போகணும். அது ஒரு ப்ரேயர். அதாவது என் பிரச்சனையை முடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு அந்த சாவி எடுத்து அந்த குளத்தங்கரையில் போட்டுருவாங்க. அதோட அவங்க பிரச்சனை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஆமாம். அப்புறம் கோயில்